எவ்வளோ நாள் கனவு. சுடு தண்ணிலாம் வரும்ல, அதாவது பூமியிலேருந்து இயற்கையாகவே சுடு தண்ணி வரும், அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் பாட்டுக்கு விளாக் பண்ணிக்கிட்டே போயிட்டேன்டா நேரா. அங்கே போகிறேன் பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்கூட்டி போயிட்டுருக்கு. யாரா அவன் பார்த்தா ஒன்றை காணுன்னு சொல்லிட்டு திருப்பி வரும். ஃபைனலி அட்டல் டனல் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணாலி தாங்க போயிட்டுருக்கோம். மணாலிக்கு இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது. ஸ்பாட் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வேலி தாங்க. 2 சைடும் மலை, நடுவில் ஒரு வண்டி கூட இல்லை. அங்கே பாருங்கள் அந்த அது என்ன ஏரியா குளமா என்னன்னு தெரியல, ஃபுல்லாக உறைஞ்சி போய் தாங்க இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு பார்த்தாலும் மலை, இந்த சைடும் பார்த்தாலும் மலை, எங்கிட்ட பார்த்தாலும் மலை தாங்க. ரோடை பாருங்கள், இந்த மலைக்கு நடுவுலையும் செம்மையாக அருமையாக ரோடு போட்டிருக்காங்க. ஐயோ எப்படி ஆஃப் ஆனிச்சுன்னே தெரிலங்க. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம கேமராவில். அதாங்க அங்கே அந்த வண்டியில் ஏற்றி விட்டு நான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரேன். சண்டிகர் வரையும் இதில் போயிடணும் எப்படியாவது சேஃபாக. பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குங்க, அதான் கொஞ்சம் ஓட்ட முடியல. பார்த்தீங்கன்னா ஓட்டவே முடியலங்க. எப்படியாவது சண்டிகர் வரையும் போயிட்டோம். அப்படியே நம்ம ட்ரெயினில் பார்சல் போட்டு நம்மளும் அதே ட்ரெயின்லேயே கிளம்பி வந்துடுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போங்க, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். எல்லாம் நல்லதுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த சின்ன அடினால பெரிய அடியிலேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். எல்லாம் காட்ஸ் பிளான் தாங்க. சரி ஓகே, நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் கோப்ரோவில். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க, அதாங்க சுடு தண்ணிலாம் வரும்ல, அதாவது பூமியிலேருந்து இயற்கையாகவே சுடு தண்ணி வரும், அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துக்கு போகலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி ப்ரோ கீழே விழுந்தனால கீழே இறங்கி வர முடியாது, நம்ம அவரையும் பார்க்கணும், அதனால் போகலாங்க. ஓகே, எல்லாம் நல்லதுக்கு. சின்ன ப்ராப்ளம் கூட போச்சு, அதனால தான் அவரோட வண்டியை ஓட்டிகிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு சண்டிகர் வரையும் அவரோட வண்டியை தாங்க ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு, அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப அடிபட்டுருக்கு. ஃபைனலி அட்டல் டனல் வந்தாச்சுங்க. இவ்வளோ நாளாக வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தோம். இந்த டனலுக்குள்ளே இப்போ போக போகிறேங்க. இந்த இருக்குது பாருங்கள் ரைட் சைடில். இவ்வளோ நாளாக வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தோமா, திடீர்னு நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ஸாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்குது பாருங்கள் அட்டல் டனல். எவ்வளோ ரீல்ஸில் வரும் அந்த வீடியோ. சி வளருது வாய் அதை பார்த்தோன்னே. எவ்வளோ வீடியோஸில் வரும் அந்த டனலையா. இப்போ அது உள்ளே தாங்க போக போகிறோம். பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. இந்த மலைக்குள்ளே தான் ரோடு போகும். கொஞ்சம் டேஞ்சர் தான், ஆனால் அது ஒரு ரொம்ப ஃபேமஸான டனலுங்க. என்ன அங்கேயே நின்ட்டானுங்க. இந்த பாருங்க வந்துட்டாங்க கடைசியில் ஃபைனலாக. அட்டல் டனல் ராட்டிங் நார்த் போர்ட்டல். என்ன லைட்டாக அமர்த்தி விட்டாங்க, ஏன்டா பார்த்துட்டு இருந்த ஒரு குத்தமாடா லைட் அமுத்தி விட்டீங்க. டோலு இல்லை ஃபீ எதுவும் இருக்கான்னு தெரியலை, போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் உள்ளக்க பறக்கலான்னு பார்த்தா நம்ம பசங்க எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியலை, வீடியோ எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க எனக்குள்ளே இந்த டேர்னிங்கில். இந்த அருகு பாருங்க அட்டல் டனல். எவ்வளோ வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த டனலை. நம்மளும் ஒரு நாள் வருவோம்னு சொல்லிகிட்டே இருந்தோம். சொல்லிகிட்டே இல்லை, நினச்சிட்டே இருந்தோம். கடைசியில் வந்துட்டோங்க. போமா வாடா, எத்தனை வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த டனலை. வந்துட்டோங்க. ஐயோ கிட்ட வந்தால் தான் லைட் எரியுமா? சென்சார் ஆட்டிருக்குடா ப்ரோ. இல்லை ப்ரோ, வண்டி போகிறப்போ அதில் எரிஞ்சிச்சு, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ கிட்ட வந்த ப்ரோ எரியுது ப்ரோ. இல்லை பகல் டைம்லேயே உள்ள லைட் எரியும், நான் பார்த்துருக்கேன். உள்ளே போக போகிறோம் வாங்க. ஃபுல்லாக அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் இருக்காது, டனல் தான் இருந்தாலும் உள்ளே வந்தாச்சுங்க. உள்ள செம்ம சூடாக இருக்குங்க. ஐயோ சவுண்டா பாருங்க, நம்ம வண்டி சவுண்டா அப்பா கும்முன்னு இருக்குது. இதெல்லாம் ஜெட்னி 200 எடுத்துகிட்டு இல்லை 10R எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே எக்ஸாஸ்ட் மாட்டி இந்த டனல்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் கேட்குங்க. வாவ், எவ்வளோ நாள் கனவு. இந்த கனவுலாம் அப்படியே நான் என்ன ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னு நினைப்பீங்க, அது ஓவர் ஆக்ட் இல்லைங்க, சீரியஸாக உண்மையாகவே என்னோடய நேச்சுரலாக வெளியே வர்றது இது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு.
ஸ்பீட் லிமிட் 40 தான் போட்டிருக்காங்க. 8.5 கிலோமீட்டருங்க டனல். 8.5 கிலோமீட்டர், அரௌண்டு 9 கிலோமீட்டர் வருதுன்னு நினைக்கிறேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மலைக்குள்ளே இருக்கோங்க. மலைக்குள்ளே ஓட்டை போட்டு டனல் போட்டிருக்காங்க. அது உள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப புழுதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அது புழுதியாக இல்லை என்ன ஃபாகான்றது தான் சரியாக தெரியலைங்க. அப்பா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அப்படி தான் இருக்குது. எங்கே நம்ம பசங்களை காணோம், வராங்க. அப்படியே V3 கண்ணு மட்டும் தெரியும்ல, செம்மையாக தெரியுது. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். ஸ்பீட் லிமிட்டு 60 போட்டிருக்காங்க. அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. ஃபைனை அடிச்சு விட்டாங்க. நம்ம வண்டி வேறு இல்லை, IRF இம்ப்ரெஸ் ரைடர் வண்டி. தலைவர் அடிச்சிட்டு வச்சிட போகிறாரு ஃபைனை வாங்கி கொடுத்தா. அதனால் ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுவோம். எதுக்குடா ஆர்ன் அடிக்கிற? வா 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 வா. ஓஹோ, பா பல நாள் கனவுங்க. இந்த டனலெல்லாம் எவ்வளவோ வீடியோவில் தாங்க பார்த்துருக்கேன். உள்ளே யாரும் வ்ளாக் பண்ணி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தெளிவாக தெரியலை எனக்கு. வ்ளாகில் அந்த வீடியோஸில் கூட அவ்வளோக்கா இப்படி இருக்குன்னு தெரியலை. ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எக்ஸிட்டுக்கு வந்துட்டோங்க, டனலோட எக்ஸிட்டுக்கு. சரிங்க, இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சைடு தான் நான் பார்த்துருக்கேன், இந்த சைடு நான் பார்த்ததில்ல. இதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டல் டனல்னு போட்டு அட்டல் டனல் மணாலி அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பேக் சைடு எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. தேங்க்ஸ் விசிட் அகைன். அப்பா ப்ளூ கலரில் இருக்குது. டக்குன்னு வெளியே வந்தோன்னுமே. ஆமாங்க, வெளியே என்னென்னா அட்டல் டனல் அதே தான் போட்டிருக்கு. ஓகே தாங்க, தரமாக இருந்துச்சுங்க டனல். இது வரைக்கும் பல நாளாக வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தது, இப்போ நேரில் பார்த்துட்டோங்க. என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க? கும்பலாக நிற்கிறாங்க. அந்த ஏங்குப்பா. இன்னும் அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டரில் மணாலி வந்துடும் நினைக்கிறேன். அட்டல் டனல் கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஃபாரஸ்ட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு பார்த்தீங்களா? ஐயோ, நம்ம பையன் நிற்கிறானா போயிட்டானா? நின்ட்டாங்களா? ஐயோ, கவனிக்கலையே. வீடியோ பேசிகிட்டே வந்துட்டேன், கவனிக்கலைங்க. இப்போ அங்கே வருங்க, ஃபாகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக. அங்கே வெறும் மொட்டை மலையாக பார்த்து வெறுத்து போச்சுங்க. வெறுத்து போகல, நல்லா இருந்துச்சு தான். ஆனால் அதுக்கு இது சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்னோ மவுண்டனு ப்ளஸ் ஃபாகு ப்ளஸ் ஃபாரஸ்ட்டு க்ரீனாக செம்மையாக இருக்குது பாருங்க. செம்ம கூலிங்காக இருக்குது. நிற்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை போயிட்டாங்களோ? நிற்கிறாங்க, அந்த நிற்கிது பாருங்கள். நம்ம V3யோட கண்ணு வண்டி அப்படியே தெரியுது தனியாக. இதான் பேக் சைடுன்னு நினைக்கேன் இல்லை, அதான். நான் பாட்டுக்கு வ்ளாக் பண்ணிக்கிட்டே போயிட்டேன்டா நேரா. அங்கே போகிறேன், பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்கூட்டி போயிட்டுருக்கு. யாரா அவன் பார்த்தா ஒன்றை காணும்னு சொல்லிட்டு திருப்பி வரேன்.